Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் குப்பைகள் இல்லாத இடமில்லை என்று சொல்லும் அளவுக்கு குப்பைகள் குவிந்து வருகின்றன. நம்மை சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் வரும் ஆபத்துகள் பற்றி பேசும் அளவுக்கு நம்மிடம் நாமே கொட்டும் குப்பைகளால் ஏற்படும் ஆபத்துகளை உணராமல் இருந்து வருகின்றோம். ஒருபுறம் நம் வயிறு குப்பைகள் நிரப்பப்படும் குப்பை தொட்டியாக மாறி வருகிறது. இன்னொரு புறம் நம் 5 புலன்கள் மூலம் ஒவ்வொரு கணமும் கணக்கின்றி நம் மனதில் குப்பைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நம் வயிற்றிலும் மனதிலும் குவிந்துள்ள குப்பைகளை நாம் அறிவதில்லை, அறிய முடிவதும் இல்லை. அவற்றை அகற்றும் வழியும் தெரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் அதை அகற்றும் எண்ணமே இங்கே நம்மில் பலருக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் எந்த குப்பையை போட்டாலும் பூமி அதை உரமாக மாற்றி உயிர்களும் தாவரங்களும் உயிர் வாழ வகை செய்து விடுகிறது. இன்று அதில் கூட மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரிக்கப்பட்டு மிகப்பெரிய எச்சரிக்கை எல்லாம் விடப்படுகிறது. ஆனால் நம் வயிற்றில் விழும் குப்பைகள், நம் மனதில் விழும் குப்பைகளால் நாம் உயிர் வாழ்வதே இன்று கேள்விக்குறியாகி வருகிறது. வயிறு குப்பை தொட்டியானால் என்ன ஆகும் என்பதை வாருங்கள் பார்க்கலாம். இன்று மனித சமூகம் சந்திக்கும் பல்வேறு நோய்களுக்கு காரணம் வயிறு குப்பை தொட்டியாக இருப்பதுதான் என பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புற்றுநோய், இதய நோய், சர்க்கரை நோய், இந்த வரிசையில் தற்போது உடல் பருமன் பாதிப்பும் சேர்ந்திருக்கிறது. 1975ஆம் ஆண்டிற்கு பிறகு உலகில் உள்ள மக்கள் தொகையில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சுமார் 135 மில்லியன் மக்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்தியன் ஜர்னல் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் தெரிவித்திருக்கிறது. உடல் பருமனாகிவிட்டால் அத்துடன் சேர்ந்து பல்வேறு விதமான நோய்களும் வர தொடங்கும். உடல் பருமன் எதனால் உண்டாகிறது, இது எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடலில் அதிக கொழுப்பு சேர்வதால் உடல் பருமனாகிறது. உடலில் அதிக கொழுப்பு சேர்தல், அதிக சர்க்கரை சேர்தல், எந்தவித உடற்பயிற்சியும் இல்லாமல் இருத்தல் போன்றவற்றால் தான் உடல் பருமன் ஏற்படுகிறது. இதனால் இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற நீண்டகால பாதிப்புகள் தரும் நோய்கள் உருவாகலாம். இத்துடன் சில வகையான புற்றுநோய்களும் ஏற்படலாம். ஒருவருக்கு உடல் பருமனாக இருந்தால் அது அவரின் முழு உடலில் செயல்பாட்டை பாதிக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உடல் பருமனாக இருப்பதால் பலரின் கேலி கிண்டலுக்கு ஆளாக வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது. இது ஒருவரின் மனநலனை நேரடியாக பாதிக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தங்களது வாழ்க்கையின் மீது வெறுப்பு அதிகம் இருப்பது போன்று அவர்கள் உணர்வார்கள். தனிமை, மன உளைச்சல், மன அழுத்தம் போன்ற பாதிப்புகளும் இவற்றால் ஏற்படுகிறது என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் அதிகம் பேண வேண்டியது நம்முடைய வயிற்றைத்தான். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளும் அருந்தக்கூடிய பானங்களும் வயிற்றுக்கு உள்ளே சென்று அதை செரிமானமாக்கி நமது உடலுக்கு தேவையான சக்திகளை வழங்கக்கூடிய வேலைகளை செய்வது நமது வயிறுதான். பல இயந்திரங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலைகளை நமது வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் செய்து முடிக்கின்றன. அவைகள் நம் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் நமக்கு தெரியாமலேயே செய்து கொண்டிருப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் மீது
புரிந்த மிகப்பெரிய கருணையாக இருக்கிறது. முதலில் நாம் அதற்காகவே ஒரு முறை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, மிகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய வயிற்றுக்குள் கண்டதையும் கண்ட நேரத்தில் சாப்பிட்டு அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதன் காரணமாக நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவித்து கொண்டிருக்கின்றோம். உணவு என்னும் விஷயத்தில் மக்கள் பலதரப்பட்ட நிலையில் இருப்பதை இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்வதற்காக உண்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் லட்சியவாதிகள், தங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்பவர்கள். உண்பதற்காகவே சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு உண்பதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். நேரத்திற்கு சாப்பிட மாட்டார்கள். அப்படியே சாப்பிட்டாலும் கட்டுப்பாடுகளை எல்லாம் பேண மாட்டார்கள். இன்னும் சிலர் உணவே இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு வாழ்பவர்கள். இந்த 3 வகையினர் தான் உடல் ரீதியான பல வியாதிகளையும் உடல் பருமனையும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கின்றனர். எனவே உணவு விஷயத்தில் நாம் பல்வேறு வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதுவும் இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மனித வாழ்வில் உணவு என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்து சுவனத்தில் அல்லாஹு தஆலா உலவு விட்ட போதே நமக்கு உணர்த்தி விட்டான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து இந்த சுவனத்தில் உங்களுக்கான எல்லா உணவுகளையும் கனிவர்க்கங்களையும் நீங்கள் உண்ணலாம் என்பதாக சொன்ன அல்லாஹு தஆலா ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி, ஒரு பழத்தை சுட்டிக்காட்டி, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள் என்பதாக சொன்னார். ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறினார்கள். எதை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னானோ அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் எப்பொழுது சாப்பிட்டார்களோ அதன் மூலமாகவே இந்த பூமிக்கு வருவதற்கு அதுவே அவர்களுக்கு காரணமாக அமைந்தது. உண்ணும் உணவில் கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹு தஆலா அப்போதே வரையறைத்து விட்டார். உணவு கட்டுப்பாட்டை மீறியதுதான் இந்த உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அனுப்பப்பட்டதற்கான பிரதான காரணம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஒன்றாவது, அளவை மீறி சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. இங்கே இஸ்ராஃப் என்பதன் நேரடி பொருள் எல்லையை மீறுதல் என்பதாகும். எல்லையை மீறுதல் பல வகைப்படும். அதில் அளவை மீறி சாப்பிடுவதும் ஒரு வகையாகும். இதன் காரணமாகவே அளவை மீறி சாப்பிடுதல் அனுமதிக்கத்தக்கதல்ல என விரிவுரையாளர்கள் சிலர் விளக்கம் தருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசத்தில் ஒன்று, யாபனி, என்னுடைய அருமை மகனே, மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே நீ போக வேண்டியது தேவை ஏற்படக்கூடாது. அதற்கான சில 4 விஷயங்களை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன், அறிவிக்கட்டுமா என்பதாக கேட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் தேவையான விஷயமாகத்தான் இது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது? யா அல்லாஹ், மருத்துவமனையினுடைய சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுவித்து விடு ரஹ்மானே என்று துஆ செய்கின்றோம். நம்முடைய பேச்சும் நம்முடைய புலம்பல்களும் எப்படி இன்றைக்கு அமைந்திருக்கிறது? இன்றைய சூழ்நிலையில் ஒரே வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறது. வீட்டிற்கும் மருத்துவமனைக்குமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு இப்பதான் சரியாச்சு, அதுக்குள்ள என் மனைவிக்கு சுரக்கிடுச்சு, நாங்க 2 பேரும் நல்லா இருக்கிறோம், எங்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடுகிறது, மருத்துவமனையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் தான் இவருடைய வாழ்க்கையே கழிந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் புலம்பி தவிக்கக்கூடிய நிலைகளை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் அதிகமாக பார்க்கிறோம். இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு, மருத்துவமனைக்கு பக்கத்திலேயே நீங்கள் போகாத ஒரு நிலை உங்களுக்கு வேண்டுமா? அதற்கு 4 விஷயங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்பதாக
தன்னுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தாருங்கள் தந்தையே என சொல்ல, அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தஜ்லிஸ் அலா தாமி இல்லா வஅன்த ஜாஇ. இதை ஒவ்வொன்றையும் நாம் அறிகிற போது இந்த மாதிரி நாம இருக்கிறோமா? இது நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிறோமா? இனி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட வேண்டுமானால் இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் விஷயங்களை உள்வாங்கி நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, பசித்தால் மட்டும் நீ உணவை உண்ணு. பசிக்காம இருக்கிற நேரத்துல உணவு சாப்பிடுகிற பழக்கம் என்பது உனக்கு வேண்டாம். உனக்கு எப்பொழுது பசி எடுக்கிறதோ அப்பொழுது உணவு உண்ணுகிற பழக்கம் உன்னிடத்தில் இருக்குமானால் மருத்துவமனைக்கு செல்கின்ற அவசியம் தேவை உனக்கு ஏற்படாது என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டாவதாக, வலா தகும் அனி தாமி இல்லா வஅன்த தஷ்தஹி. இன்னும் உண்ண வேண்டும் என்கிற ஆசை வரும்போதே உணவு தட்டில் இருந்து நீ எழுந்து விட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். நம்ம சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது இன்னும் கொஞ்சம் ஒரு புடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்குது, இன்னும் ஒரு 2 கரண்டி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வருமே. உங்களுடைய நப்சு கேட்கிறது, நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்பதற்காக வேண்டி எப்பொழுதும் சாப்பிடுவதை விட, நிதானமாக அளவாக சாப்பிடுவதை விட ஒரு படி 2 படி கூடுதலாக எடுத்து சாப்பிடுவது இருக்கிறதே, அது உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போயிரும். அதனால மருத்துவமனைக்கு பக்கமே போக வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா? சாப்பாடு அளவா வச்சுக்கிடுங்க. இன்னும் வேண்டும் என்கிற ஆசை வருகிற போதே அந்த உணவு தட்டை இருந்து அந்த இடத்திலிருந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்காம எக்ஸ்ட்ரா சாப்பிடாம அப்படியே எழுந்து விடுங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். வஜவ்விதுல் மலா. மூன்றாவதாக, உணவை நல்ல மென்று விழுங்குங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அவசர கதியாக இன்றைய கால சூழ்நிலையில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு சாப்பிடுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, அது குறுகிய நேரமாக அமைந்திருக்கிறது. நாம கூட நம்முடைய வேலைப்பளுவின் காரணமாக உணவை நிம்மதியாக அமர்ந்து சாப்பிடுகிறோமா என்று சொன்னால் இல்லை. அவசரமாக வாரோம், சாப்பாடவைன்னு சொல்றோம், வேக வேகமா சாப்பிடுறோம், எழுந்திருச்சு போய்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு அவர்கள் சாப்பிடுகிற போது அந்த சாப்பாட்டினுள்ள இருக்கக்கூடிய அந்த கவனத்தை விட அவங்க எதையாவது செல்போன்லயோ அல்லது டிவிலையோ எதையாவது பார்த்துக்கிட்டோ கேட்டுக்கிட்டோ சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சாப்பாடே இறங்குது. அந்த சாப்பிடுற நேரத்துல கூட அலுவல்களுடைய வேலையை பார்த்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை, அவசர கதியிலே சாப்பிடுகின்ற ஒரு சூழ்நிலை. இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உணவை நல்ல மென்று விழுங்குங்கள், நிதானமாக சாப்பிடுங்கள். எந்த அளவுக்கு நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவை மென்று விழுங்குகிறோமோ அப்படி நாம் விழுங்கி நிதானமாக நம்முடைய உணவினுடைய அமைப்பை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மருத்துவமனைக்கு போகக்கூடிய வேலை வராது என்பதாக தன்னுடைய மகனாருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்தார்கள். நான்காவதாக, அனைத்து சிந்தனைகளையும் தூக்கி வைத்து விட்டு நீங்கள் உறங்குவதற்காக செல்லுங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இரவு நேரத்தில் நாம் தூங்குவது என்பது அது லேட் நைட்டாக அமைந்து விடுகிறது. அப்படியே தூங்குவதற்காக சென்றதற்கு பிறகு அது வேலையினுடைய விஷயமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது நண்பர்களோடு பேசிய செய்திகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் மனதை ஓர்மைப்படுத்தி நாம் சிந்தனை இல்லாமல் தூங்க செல்ல வேண்டும் என்பதாக, அப்படி சென்றால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய வேலை வராது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு லேட் நைட்டில் தூங்குகிறோம். அந்த படுக்கிற அந்த நேரத்துலதான் தூக்கம் வர்ற வரைக்கும் செல்போன்ல எதையாவது பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. அந்த படுக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி நண்பர்களோடு சேட் செய்து கொண்டு அப்படியே உறங்கி விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லது
தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த செய்திகளை விஷயங்களை பேசி அதனால் ஏற்படுகிற அந்த மன அழுத்தம் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தலைக்கு ஏற்றி தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இரவு நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தூங்குவதற்காக நிம்மதிக்காக ஆரோக்கியத்திற்காக தந்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறான். அந்த இரவு நேரம் பாழ்படுத்தப்படுகிறது. இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் உறங்குவதற்காக செல்லுங்கள். அப்படி சென்றால் நீங்கள் மருத்துவமனைக்கு பக்கத்துல போகக்கூடிய நிலை வராது என்கிற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இவைகளை சரியாக பேணி வந்தால் மருத்துவமனை வாழ்க்கை விட்டும் தூரமாகி விடுவாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், குர்ஆனில் ஒரு வசனம் ஒட்டுமொத்த நோய்க்கான நிவாரணிகளை கூறுகிறது என்பதாக சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு ஓதி காண்பித்தார்கள், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. குர்ஆனினுடைய 7வது அத்தியாயம் 31வது வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். உண்ணுங்கள் பருகுங்கள், அளவை கடந்து விடாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அருமையானவர்களே, இந்த பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கூறுகிறார்கள், உணவை நன்றாக அரைத்து சாப்பிடாவிட்டால் பற்கள் வெகு சீக்கிரம் பழுதடைந்து விடுகிறது. வாயில் ஒரு பக்கமாகவே சிலர் அரைத்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிட்டாலும் மறுபக்கம் பழுதடைந்து விடுகிறது. எனவே உணவை நன்றாக வாயில் வைத்து மென்று அரைத்து சாப்பிடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். சரியாக அரைக்காமல் அப்படியே முழுங்கினால் குடலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது, வயிறு அழற்சி உண்டாகிறது, வயிற்று அமிலத்தன்மை குறைவு ஏற்பட்டு நோய் உண்டாவதுடன் செரிமானம் சரியாக ஏற்படுவது இல்லை என்று கூறுகிறார்கள். இரண்டாவது, ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவை நாம் உண்ணக்கூடாது. ஆரோக்கியமும் உணவு உண்ணும் பாக்கியமும் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான அருட்கொடை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, எவர் படுக்கையில் இருந்து நிம்மதியோடு எழுகின்றாரோ, ஒரு மனிதர் இரவு நேரத்தில் தூங்கச் செல்கிறார், காலையில் அவர் எழுகிற போது நிம்மதியாக அவர் எழுகிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, எழுந்த அன்றைய நாளில் உடலில் ஆரோக்கியமாக இருப்பதாக அவர் உணர்கிறார் என்று சொன்னால், ஐந்தஹு கூத்து யௌமிஹி, எழுந்த அன்றைய நாளில் உணவை உண்ணுகிறார் என்று சொன்னால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு இந்த உலகம் முழுவதும் கிடைத்ததற்கு சமம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இந்த ஆரோக்கியத்தை இந்த நியாமத்தை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இப்ப சாதாரணமா ஒவ்வொரு நாளும் இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா இதை நாம உணர்றதில்லை. என்னைக்கு நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனையில போய் அன்று சிரமப்படுவோமோ, அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்கள மருத்துவமனையில அட்மிட் பண்ணி அவங்களோட நாம் இருந்து சிரமங்களை, இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய நியாமத் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் இழப்போமோ, அந்த நேரத்தில் அதை நம்மால் உணர முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் என்பதை, அது மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாமத் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். உணவுகள் இருக்கிறதே, அதை 2 வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது. முதலாவது ஹலால், சாப்பிட அனுமதிக்கப்பட்ட தூய்மையான உணவு. இரண்டாவது ஹராம், சாப்பிட அனுமதிக்கப்படாத தூய்மையற்ற உணவு. அந்த வகையில் மனித ஆரோக்கியத்தை அச்சுறுத்தும் உணவு முறைகளை தடுக்கிறது இஸ்லாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனின் ஆரோக்கியத்திற்கு எதிராக இருக்கும் அத்தனை உணவுகளும் தடுக்கப்பட்ட ஹராம் உணவுகளாகும். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ஈமான்தாரிகளே, நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தூய்மையானவற்றையே நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 172வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். மூன்றாவது, வயிறு புடைக்க நாம் சாப்பிடக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் மனிதன்
நிரப்பக்கூடிய பைகளில் வயிறை விட மோசமானது வேறு எதுவும் இல்லை. ஆதமின் மகனுக்கு அவனது முதுகை நிமிர்த்தக்கூடிய சில கவலங்களே போதும். அதற்கு மேலும் அவன் உண்டே ஆக வேண்டுமானால் வயிற்றில் 1/3 பாகத்தை தனது உணவுக்காகவும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கவனியுங்கள். வயிற்றினுடைய 1/3 பாகத்தை தனது உணவுக்காகவும், இன்னொரு 1/3 பாகத்தை தனது பானத்திற்காகவும், மற்றொரு 1/3 பாகத்தை தனது சுவாசத்திற்காகவும் அவன் ஒதுக்கிக் கொள்ளவும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நம்முடைய உணவின் நிலை என்னவென்று சொன்னால், மூச்சு முட்ட என்று சொல்வார்களே, அதே போல மூச்சு விடுறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு சாப்பிட்டுட்டு, இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் ருசியா இருந்ததுன்னு சொல்லிட்டு கூட ஒரு 2 பிடி சாப்பிட்டுட்டேன், மூச்சு வாங்குது, மூச்சு விட முடியல, இழுக்க முடியல என்பதாக சொல்லி அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய, செரிமானமாகவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை ஏராளமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அளவோடு சாப்பாடை அமைத்துக் கொள்ள வேண்டும், அது ஆரோக்கியத்திற்கான வழிமுறை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 4வது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு அது உண்ணப்பட வேண்டும். உணவு உண்பதை பொறுத்தவரையில் வயதுக்கு ஏற்ற உணவு, உடல் உழைப்புக்கு ஏற்ற உணவு. ஒருவர் அதிகமாக உழைப்பாளியாக இருக்கிறார், அவருக்கு அதிகமான உணவுகள் தேவைப்படுகிறது என்கிற போது அவருக்கு தகுந்தாற்போல் உண்டான உணவுகளை அவர் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டியதுதான். நம்ம சும்மா ஆபீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னா சும்மா தான் இருக்கிறோம், வேலையே அவ்வளவா இல்லை, நடமாட்டமே இல்லாத ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாக்கள உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஆரோக்கியத்திற்கான வழி. பசியின் அளவுக்கு ஏற்ப அந்த உணவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ருசிக்கு தக்க உணவு என அவரவர் அந்தந்த தேவைக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளையே உண்ண வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு தடவை சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்காக ஒரு முறை கலரான வகை வகையான உணவுகளை தயார் செய்து வைத்தார்கள். அதை பார்த்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் அரபுகள், எங்களுடைய பகுதியின் உணவுகளை எங்களுக்கு என்னென்ன வகையில் கலரிலே நீங்கள் சமைத்து தாருங்கள் என்பதாக கேட்டு, அந்த அரபுலகத்தில் என்ன உணவு உண்ணுவார்களோ அதை செய்ய சொல்லி அவர்கள் சாப்பிட்டார்கள் என்பதை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு நாம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு, நம்முடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு எந்த உணவு சாப்பிட்டால் அது நமக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த உணவுகளை நாம் புறந்தள்ளி விட்டு அதை இன்னைக்கு நாம விரும்புறதில்லை. அதற்கு மாற்றமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மேற்கத்திய அந்த உணவுகள், ஐரோப்பிய உணவுகள், அரபுலகத்தினுடைய அந்த உணவுகள், சைனீஸ் உணவுகள் இருக்கிறதே, அதை இன்றைக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் மாறி போயிருக்கின்றோம். அப்படி மாறி போனதின் விளைவாக அந்தந்த பகுதியில் வாழும் மக்களுக்கே அந்தந்த பகுதிகளினுடைய உணவுகள் வெகுவாக ஒத்துக்கொள்ளும் என்கிற போது, அந்தந்த தட்பவெப்ப நிலைகளை பொறுத்து அவருடைய உணவுக்கு தேவையான கலோரிகளை அது கொடுக்கும் என்கிற அந்த நேரத்தில் அதையெல்லாம் விளங்கிக் கொள்ளாமல் நாம் வெளிநாட்டு உணவுகளுக்கு பசிக்காக இல்லாமல் ருசிக்காக சைனீஸினுடைய அந்த உணவு வகைகளை, அரபுலகத்தினுடைய அந்த உணவு வகைகளை இப்படி நாம் விதவிதமாக வாங்கி சாப்பிடுவதனுடைய விளைவு ஆரோக்கியத்தை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறி வருவதை பார்த்து வருகிறோம். அருமையானவர்களே, 5வது, பசித்தால் மட்டுமே உண்ண வேண்டும் என்கிற நிலை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், 3 விஷயங்களை எவர் செய்கிறாரோ அவர் நோவினைக்கு உள்ளாவார். அதில் 1 பசியில்லாத போதும் சாப்பிடுபவர் என்று கூறினார்கள். பசித்தால் தான் சாப்பிட வேண்டும் என்கிற அந்த நிலை இருக்கிற போது, பசிக்கதோ பசிக்கலையோ எனக்கு சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நான் அதை வாங்கி சாப்பிட்டு விடுவேன் என்கிற நிலையில் இருப்பவர்கள் ஏராளம். நண்பர்களோடு கடைக்கு செல்கிறோம், பிடித்தமான ஒரு உணவை பார்க்கிறோம், எனக்கு பசியெல்லாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, இதை நான் வாங்கி சாப்பிடுறேன் என்று சாப்பிடுகின்ற நிலை இன்றைக்கு அதனால் ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது.
இன்றைக்கு எல்லா நேரங்களிலும் உணவகங்களில் ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்காகவே நம்முடைய உணவினுடைய தேடல் அதிகமாகிவிட்டதின் காரணத்தினால், உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ஊராக இருந்தாலும் சரி, சுற்றுவட்டார பகுதிகளாக இருந்தாலும் சரி, அதிகமான ஹோட்டல்கள் அதிகரித்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இவ்வளவு ஹோட்டல்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஹோட்டல்களிலும் மக்கள் போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், உணவை உண்ணுகிறார்கள், அவர்களும் லாபம் பார்க்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள் என்கிற நிலை இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் மனிதனுடைய அந்த உணவினுடைய அந்த ருசியினுடைய தேட்டம் அதிகரித்திருக்கிறது. அந்த தேட்டத்தின் காரணத்தினால் ஹோட்டல்கள் இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. விதவிதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை அது நமக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த ஜெனரேஷன் அதிகமாக அதை விரும்புகிறார்கள். ஒரு நேரத்தில் ஏதாவது வேலையாக வெளியே சென்றாலும் கூட வீட்டிலிருந்து சமைத்து எடுத்து சென்ற அந்த காலம் மாறி போய், போற இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம், பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க கூட்டிட்டு போவோம் என்றெல்லாம் சொல்லி ஹோட்டலினுடைய சாப்பாடை விரும்பக்கூடிய மக்களாக, நாவினுடைய ருசியை விரும்பக்கூடிய மக்களாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறோம். அதன் காரணத்தினால் இன்றைக்கு ஆரோக்கியத்தை இழந்து நிற்கிற ஒரு சமூகமாக மாறி போயிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஹோட்டல்கள் அதிகரித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஹோட்டல்களில் இருக்கிற மக்களும் நம்முடைய மக்களே அதிகமாக நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹோட்டல்கள் அதிகரித்தது இருப்பதை போலவே இன்றைக்கு மருத்துவமனைகளும் அதிகரித்து போயிருக்கிறது. மருத்துவமனைகள் நிற்பது யார் என்று சொல்லி பார்த்தால் அதிகமான புர்காக்களை தான் மருத்துவமனைகளிலும் பார்க்க முடிகிறது. ஹோட்டல்களிலும் அதிகமாக நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், பாய்மார்கள் இருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலும் நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், பாய்மார்கள் இருக்கிறார்கள். இங்க போறாங்க, விலை கொடுத்து நோயை வாங்குறாங்க, அங்க போறாங்க, என்ன விலை கொடுத்தாவது இந்த நோயை நீக்கிவிட வேண்டும் என்பதாக கருதுகிறார்கள். ஆனால் பணத்தை கொடுத்தாலும் அந்த நோயை குணமாக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும். முன்மாதிரி மனிதர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுள் முழுவதும் தமது மரணம் வரை எப்பொழுதும் 2 தினங்கள் தொடர்ந்து கேழ்வரகு ரொட்டியையும் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தம் முன்னே பொரிக்கப்பட்ட ஒரு ஆட்டு இறைச்சியை சில மக்கள் வைத்து சாப்பிடுவதற்காக தயாராக இருக்கிற போது அந்த வழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். சாப்பிடுவதற்கு அமருங்கள், வாருங்கள் என்பதாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலி நீக்கப்படாத கோதுமை ரொட்டியால் வயிறு நிரம்ப சாப்பிடாத நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றார்கள் என்று சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சுட்ட அந்த இறைச்சிகளை வைத்து அந்த தாவத்துக்காக அழைத்த போதும் அவர்கள் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு வாழ்ந்து மரணித்தார்கள், அவர்களுடைய வழியிலேயே நான் செல்கிறேன் என்று அந்த விருந்தில் கலந்து கொள்ளாமலேயே சென்றார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு எங்காவது ஒரு சிக்கனினுடைய தந்தூரி, கிரில் என்றெல்லாம் நாம் பேர் சொல்கிறோமே, கலர் கலராக, பச்சையாக, மஞ்சளாக, வெள்ளையாக, இப்படி கலர் கலராக நம்மை கவரும் வண்ணம் வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வாடை அடித்தாலும் கூட நாம் உடனேயே அங்கே சென்று அதை ருசி பார்க்க வேண்டும். இந்த கடை எப்படி இருக்கிறது, இந்த கடையினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடோடி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாய மக்களிடத்தில், ஏராளமானவர்களிடத்தில் இன்றைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாட்டினுடைய ருசி, டேஸ்ட் எப்படி இருக்கும், எந்த ஹோட்டல் பெஸ்ட், எந்த ஹோட்டல் ஒஸ்ட் என்று கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மக்களிடத்தில் கேட்டால் போதும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஹோட்டல்களுடைய ருசியையும் டேஸ்டையும் பார்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் மாறி போயிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது வீட்டில் இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அப்படி அமர்ந்து தொழுபவர்கள் அல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால்வீங்க நின்று தொழக்கூடியவர்கள்,
தொழுகையில் தான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்பதாக சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் தொழுவதையே அதிகமாக பிரியப்படுகிறேன் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அமர்ந்து தொழுகிறார்களே என்று ஆச்சரியம் மேலிட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து நிற்கிறார்கள். தொழுகை முடிந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அராக துஸல்லி ஜாலிஸல் ஃபமா அஸாபக, நீங்கள் அமர்ந்திருந்து தொழுவதை நான் பார்க்கிறேனே, என்ன விஷயம், நீங்க அப்படி தொழக்கூடிய ஆள் இல்லையே. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜூஉ யா அபா ஹுரைரா, வேறு என்ன காரணம், என்னுடைய பசிதான் காரணம் என்பதாக சொன்னார்கள். நான் பசியோடு இருக்கிறேன், சாப்பிட்டு 2-3 நாட்களாக ஆகிவிட்டது, என்னால் நின்று தொழ முடியவில்லை, அதற்கான சக்தி என்னிடத்தில் இல்லை, எனவே நான் அமர்ந்து தொழுகிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலினுடைய நிலையை பார்த்து அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அழுதார்கள். அழுதபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அபா ஹுரைரா, இதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள்? فإن شدة الحساب يوم القيامة لا تصيب الجائع إذا يحتسب في دار الدنيا. இந்த உலகத்தில் இந்த நான் படுகிற இந்த பசியை பார்த்தா நீங்கள் அழுகிறீர்கள், நாளை மறுமையினுடைய அந்த நாளில் அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கினுடைய அந்த சமயத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நிலை இருக்கிறது, அது மிக கடுமையானதாக இருக்கும். அந்த மறுமையினுடைய நாளுக்கு முன்னால் இந்த பசியெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லை அபூ ஹுரைரா என்று அந்த மறுமையோடு ஒப்பிட்டு, தன்னுடைய பசியை மறுமையோடு ஒப்பிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பசி தாங்க முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். பசி வருவதற்கு முன்னாலேயே உணவுகளை தேடி தேடி உண்ணக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். பல நாட்கள் பசியோடு இருந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நான் பசியோடு இருப்பதற்கு கொஞ்சம் தயாராக இல்லை. ஏன்? நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த வயிற்றினுடைய அமைப்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து, இதுதான் எல்லா நோய்களுக்கும் காரணமாக அமைகிறது. எனவே இந்த வயிற்றை நீ பாதுகாத்துக்கொள், காவேறு சோற அமைச்சுக்கோ, உணவை வச்சுக்கோ, காவேற நீ தண்ணிய வச்சுக்கோ, காவேற நீ காலையா விட்டுவிடு, மூச்சு முட்டை நீ சாப்பிடாத, அது உன்னைய மருத்துவமனைக்கு கொண்டு போயிடும் என்றெல்லாம் நமக்கு அறிவுரை கூறினார்களே. அந்த அறிவுரையை எடுத்து நடப்பதற்கு, அதற்காக வேண்டி, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி சில நேரங்களில் பசிக்கிற போது அந்த பசியை தாங்கிக் கொள்வதற்கு கூட நாம் தயாராக இல்லை என்கிற போது, நாம் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்க வேண்டுமானால், நாம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டுமானால், நாம் ஆரோக்கியத்தை இழப்பதற்கு இந்த வயிறுதான் காரணமாக இருக்கிறது என்கிற போது அந்த வயிற்றை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கே தன்னுடைய பேர பிள்ளைகளை தேடி பார்க்கிறார்கள். ஹசனையும் ஹுசைனையும் காணவில்லை. அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளை எங்க என்று கேட்டபோது, என்னுடைய கணவர், உங்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளையாடுவதற்காக வேண்டி பிள்ளையை அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதாக சொல்ல, எங்கே ஒரு மைதானத்தை சுட்டிக்காட்ட, அந்த மைதானத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களுடைய பிள்ளைகளான ஹசனும் ஹுசைனும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். வெயில் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த போது பேர பிள்ளைகள் ஓடி வந்து நபியை கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு முத்தமிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்போடு கண்டித்தார்கள். என்ன அலியே, இப்படி வெயில் கொளுத்திக் கொண்டிருக்கிறது, கொளுத்துகிற இந்த வெயிலில் கொண்டு போய் பேர பிள்ளைகளை விட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறீர்களே, இது விளையாடுகிற நேரமா, என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று கடிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை இந்த வெயில் நேரத்தில் அவர்களை மைதானத்தில் விட்டு நான் விளையாடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? எங்களுடைய வீட்டில் சாப்பிட்டு 2-3 நாட்களாக ஆகிவிட்டது.
பிள்ளைகள் உணவு சாப்பாடு என்று ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பசி தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் உணவு கேட்கக்கூடாது என்பதற்காக, அந்த உணவை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் மைதானத்திற்கு கூட்டு வந்து நான் அவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் பசியோடு இருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் பசியோடு இருந்திருக்கிறார்கள். பசியை போக்குவதற்காக அவர்கள் விளையாட்டு காட்டி அந்த உணவினுடைய ஞாபகத்திலிருந்தும் அவர்களை மறக்கடிக்க செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை பசியோடு இல்லை, ருசிக்காக தேடிக்கொண்டிருக்கிற போது நம்முடைய பிள்ளையினுடைய அந்த ருசியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். செய்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம வெளியே போவோம், இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு வேண்டாம், வெளியே போய் சாப்பிடலாம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே ஹோட்டலில் போய் சாப்பிடுகிற அந்த கலாச்சாரத்தை, அந்த ஆரோக்கியமற்ற அந்த முறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமா இல்லையா? கற்றுக் கொடுக்கிறோம். பசியை மறப்படிப்பதற்காக அன்றைக்கு கிரவுண்டுக்கு மைதானத்திற்கு அழைத்து சென்றேன் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒண்ணும் பசிக்கிறே இல்ல. அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சிருக்கிறான், நமக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறான். வாய்க்கு ருசியா சமைத்து போடுவதற்கென்று நம்முடைய வீட்டிலே தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆனா எப்பொழுது இங்கே சாப்பிடுறதா, இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் என்று நாம் ருசியை தேடி செல்கிறோம். நாம் தேடி செல்கிற அந்த ருசி என்பது அது நோய் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா, நம்ம ஜாலியா போகலாம் சாப்பிடலாம் என்பதாக நாம் ஆரம்பிக்கிற இதுதான். இன்னைக்கு ஒரு காலத்துல பணத்துக்கு கஷ்டம் அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் பணத்தை பத்தி எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. ஒரு கடைக்கு போறதா இருந்தா அந்த கடையில என்ன ரேட்டுன்னு கூட இன்னைக்கு பார்க்கக்கூடியவர்கள் குறைந்து போனார்கள். விலையெல்லாம் பார்க்கறது இல்ல. எனக்கு தேவை, எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி கொடுப்பதற்கு நான் தயார். எனக்கு தேவை, நான் ரசிக்கிற, நான் தேடுகிற அந்த ருசி உங்களுடைய கடையில் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் உங்களுடைய கடைக்கு வருவதற்கு, கூட்டம் கூட்டமாக வருவதற்கு எங்களுடைய சமூக மக்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற ரீதியில் தான் இன்றைக்கு நம்முடைய சமூக மக்களில் அதிகமான மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை கவனியுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு இன்று வரை வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை என்பதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய நிலை எப்படி, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நினைச்சதெல்லாம் வயிறு நிறைய வாங்கி சாப்பிட்டாதான் கெத்து அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுதான் ஆரோக்கியம் என்பதாக நாம் கருதுகிறோம். ஆனால் அது ஆரோக்கியமானது அல்ல. ஒரு தடவை ஈராக்கில் இருந்து வந்த அவர்களின் பணியாளர்கள் அப்துல்லா இப்னு அத்தி மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு உணவை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது என்ன என்று கேட்டார். அவர் அந்த உணவை பற்றி சொன்னதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுவையான உணவுகளை வயிறு நிரம்ப உண்டு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கூறி அதை பெற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உமரினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் சுவையை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, குப்பைகளை கொட்டும் குப்பை தொட்டி போன்று கண்ட உணவுகளை நாம் வயிற்றினில் குப்பையை போடுவது போன்று போடுவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கொடும் நோய், ஆரோக்கிய இழப்பு ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.